தொடரும். இன்றைய நாளுக்கான இலங்கை தாயக செய்திகள். இலங்கையில் எரிபொருள் விநியோகம் தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அறிவிப்பு. எதிர்வரும் ஏப்ரல் மாத இறுதி வரை நாட்டிற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருணா தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் 4 அதிகாரிகள் கைது. மோசடியான முறையில் வாகனங்களை பதிவு செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் உதவி பணிப்பாளர் ஒருவரை உள்ளடக்கிய 4 அதிகாரிகள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் விசாரணைகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய கனமழையோ பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையின் இன்றைய வானிலை நிலவரம் குறித்து வெளியிடப்பட்டுள்ள முன்னறிவிப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய இலங்கை தாயக செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.